ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 839 ஆரம்பிக்கிறது. ஆதி ஆச்சாரியால் ஜனனம் நந்தன வருஷம் என்று மற்ற ஆதாரங்களிலிருந்து தெரிகிறது. இங்கேயோ விபவ வருஷம் என்று இருக்கிறது. நாம் சொல்கிற கிமு 509 ஒரு நந்தன வருஷமாகவும் அவர்கள் சொல்லும் கிபி 788 ஒரு விபவ வருஷமாகவே இருக்கின்றனவென்றும் கணக்கு போட்டு சொல்கிறார்கள். அதைவிட இன்னொன்று, தெய்வீக புருஷர்கள் எந்த பிரபவாதி வருஷத்தில் பிறந்தார்கள் என்று பெரும்பாலும் தெரியவில்லை. ராமர் எந்த வருஷம், கிருஷ்ணர் எந்த வருஷம், பண்டிதர்கள் வேணுமானால் மண்டையை உடைத்து கொண்டு கண்டுபிடிக்கலாமே தவிர லோகத்தில் ஜெயந்தி என்று கொண்டாடும் போது வருஷத்தை யாரும் நினைப்பதில்லை. மாதம், பக்ஷம், திதி ஆகியவற்றை வைத்தே ஒவ்வொரு வருஷமும் ஜெயந்தி கொண்டாட வேண்டியிருப்பதால் இவைதான் முக்கியமாக தெரிகின்றன. ராமர் சைத்திர மாத சுக்லபக்ஷ நவமி, கிருஷ்ணர் சிராவண மாத கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி என்றிப்படி அதிலும் திதிக்குத்தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பிரசித்த ராமநவமி, கோகுலாஷ்டமி, விநாயக சதுர்த்தி, ஸ்கந்த சஷ்டி என்பதாக ஜெயந்தின் பேரிலேயே திதிதான் இருக்கிறது. ஆச்சாரியால் விஷயமாக இன்றைக்கும் தேசம் பூராவிலும் அவருடைய ஜெயந்தி வைசாக மாதத்தில் சுக்லபக்ஷ பஞ்சமியில்தான் கொண்டாடப்படுகிறது. இந்த 2 ஸ்லோகத்திலுமோ பஞ்சமியை சொல்லாமல் தசமியை சொல்லியிருக்கிறது. அதனால் அந்த தசமியை அவதார தினமாக கொண்டவரும் பஞ்சமியை அவதார தினமாக கொண்டவரும் வெவ்வேறான 2 பேர் என்று வைத்துக்கொள்ள இடமேற்படுகிறது. நடைமுறையில் திதிதான் ஒரு ஜெயந்திக்கு முக்கியமாயிருந்து பிரபவாதி வருஷத்தையோ கலியில் எந்த வருஷம் என்றோ எவரும் நினைத்து பார்க்காமல் இருக்க, இங்கேயோ திதியை விட்டுவிட்டு கலியில் இன்ன வருஷம் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு 788 தான் என்று நிர்ணயம் பண்ணியிருப்பது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. திதி டேலியாவது அவசியம். இந்த காரணங்களை கொண்டு கிபி 788 என்று ஓரியண்டல்ஸ்கள் நிர்ணயித்திருப்பது அபினவ சங்கரரை ஆதிசங்கராக நினைத்ததால் தான் என்று கிமு 509 என்று நம்புகிறவர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். பாதுகா சித்தி பெற்று அந்நிய தேசங்களிலும் திக்விஜயம் செய்த அபினவ சங்கரரையே கம்போடியா கல்வெட்டில் இந்திரவர்மன் தன்னுடைய குருவான சிவசோமரின் குரு என்று சொல்லியிருக்கிறான் என்று கருதுகிறார்கள். ஆச்சாரியாளின் பிரதான சிஷ்யர்களாக இருந்த 4 பேரோடு பிருத்வீதவர், சித்சுகர், சித்விலாசர், ஞானசுந்தர், விஷ்ணுகுப்தர், அனந்தானந்தர், உதங்கர் இவரேதான் தோடகர் என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஷண்மதங்களை பிரச்சாரம் பண்ணிய 6 பேர்கள் என்றெல்லாமும் அநேகம் சிஷ்யர்களின் பெயர்கள் சங்கர விஜயங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. சிவசோமன் என்ற பெயர் எங்கேயும் காணோம். அந்நிய தேச ராஜாவின் குருவாயிருந்த ஒருத்தரின் பெயர் இப்படி விட்டு போயிருக்குமா? ஆராய்ச்சி என்று போகாமல் அனுக்கிரகம் என்று போகும்போது ஆதி என்றும் அபினவம் என்றும் வித்தியாசப்படுத்தவே கூடாதுதான். ஆதியினுடைய புது அவதாரமே இவர் என்பதால் தானே அபினவ என்பது. அதனால் இவருக்கு உண்டான பிரக்யாதி எல்லாம் அவரை சேர்ந்ததாகவே சொல்லிவிடலாம். ஈஸ்வராவதாரமாக முதலில் வந்த ஆதி ஆச்சாரியாளிடமே அனன்ய பக்தியாக பண்ணும்போது அவருக்கு அபராவதாரமான அவரே எடுத்த பிற்கால அவதாரமான இன்னொருவரை அசலே அவராக வைத்து விடலாம். எல்லா ஸ்துதியும் அந்த ஆதிபூஷருக்கே என்று வைத்து பார்க்கும்போது சிவசோமன் அவருடைய சிஷ்யரே என்றால் நேர் சிஷ்யர் என்று அர்த்தம் பண்ணாமல் சிஷ்ய பரம்பரையில் வந்தவர் என்று வைத்து விடலாம். இப்பொழுது நாம் கூட நாங்கள் ஆச்சாரியால் சிஷ்யர்கள் என்று சொல்லிக்கொள்ளவில்லையா? அது மாதிரி நமக்கு 1200 முன்னால் இருந்த கம்போடிய ராஜகுருவை ஏன் சொல்லக்கூடாது? இதையெல்லாம் பக்தி பாவத்தில் இப்பொழுது நாம் பக்தியை மூட்டை கட்டி வைத்துவிட்டு கால நிர்ணயம் என்றல்லவா ஆராய்ச்சி சர்ச்சையில் இறங்கி இருக்கிறோம். அதனால் அவர் இவர் என்று வித்தியாசப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. நவீன ஆச்சாரியாளிடமே ஒரு மாற்று கருத்து. கிபி 788 என்பது சரியாயிருக்காது என்று நவீன கால ரிசர்ச்காரர்களிலேயே சில பேர் சொல்லி அதற்கு ஒரு காரணம் காட்டுகிறார்கள். சூத்திர பாஷ்யத்தில் 2 இடங்களில் ஆச்சாரியால் சில ஊர்களின் பெயர்களை உதாரணமாக குறிப்பிடும்போது பாடலிபுத்திரத்தை சொல்லியிருக்கிறார். குப்தர்கள் செல்வாக்கிழந்து அப்புறம் தானேஸ்வரம், கன்னௌலசி ஆகிய தலைநகரங்களில் இருந்து கொண்டு ஆட்சி செய்த பிரபாகர வர்தனர், ஹர்ஷவர்தனர் ஆகியவர்களின் நாளிலேயே பாடலிபுத்திரம் பெருமை இழந்துவிட்டது. ஹர்ஷனின் காலம் 600 650 சுமாராக. அப்பொழுது இங்கே வந்த உவான்சுவாங் பாடலிபுத்திரம் ஒரே ரூயின்ஸாக இடிபாடுகளாக இருப்பதாக எழுதியிருக்கிறார். அப்புறம் கிபி 750 வாக்கில் வெள்ளம் வேறு வந்து அந்த ஊரை நன்றாக அழித்து விட்டிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் மறுபடி அது மாதிரி ஒரு எழும்பி அப்புறம் பெருசாகி இப்பொழுது பாட்னாவாக இருக்கிறது.
ஆச்சாரியால் காலம் என்னும் 788 to 820 அந்த ஊரே இல்லை. நம்முடைய காலத்துக்கு 150 to 200 வருஷத்துக்கு முன்னால் இருந்த பெருமை குன்றி போய் 40-50 வருஷம் முந்தித்தான் வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்ட ஒரு ஊரையா அது தற்காலத்திலும் இருந்த மாதிரி உதாரணம் காட்டியிருப்பார் என்று கேட்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம்.